ரிதி வணக்கம். நடிகர் ரஜினிகாந்தினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையானது. அதற்கு ரஜினியுடைய ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் கண்டன போஸ்டர்களை ஒட்டினார்கள். அதன் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கை என்பது மீண்டும் இந்த விவகாரத்தை பரபரப்பாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வரிதான் அதற்குள் 1000 அர்த்தங்கள் மறைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்பது தேர்தல் மூலமாக பதிலாக இருக்கும் என்பதையே இந்த வார்த்தையின் அர்த்தமாக கூட பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய இந்த சம்பவத்துடைய பின்னணியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தமிழகம் முழுவதும் கடந்த 12ஆம் தேதி அன்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் சார்பாக நடத்தப்பட்டது. அதில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது, முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் போன்று தாமும் அரசியலுக்கு வர வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் நினைத்தார். ஆனால் திமுகவினரால் மிரட்டலால் ரஜினி தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்கினார். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் யாருடைய மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டார். தற்போது ரஜினிகாந்த் திமுக குடும்பத்தினருடைய ரெட் ஜெயின்ட் நிறுவனத்திலேயே நடிக்க சென்று விட்டார் என்று காட்டமான விமர்சனங்களை கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதற்கு தொடக்கத்தில் ரஜினி ரசிகர்கள் கடுமையான எதிர்ப்புகளை கண்டனங்களை பதிவு செய்தார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் தாவேகா மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக கண்டன போஸ்டர்களை ஒட்டினார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ரஜினி ரசிகர்கள் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் தொடர்போடு நாம் பேசினோம். அப்போது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். தாவேகா மற்றும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு குறித்து மிகுந்த கோபத்தில் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. குறிப்பாக அவர்கள் நம்மிடம் பேசும்போது கூட 1996 ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக எதிர்த்து பேசிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர் புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் நம்மிடம் அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து அவர் மக்கள் பணியாற்றி வருகின்றார், அவருக்காக நாங்கள் மக்கள் பணி செய்து வருகின்றோம் என்றெல்லாம் ரஜினியினுடைய ரசிகர் மன்றத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதனால் ரஜினிகாந்தை சீண்டி பார்க்க வேண்டாம், அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் என்றெல்லாம் தொடர்ந்து அவர் கொரோனா காலத்தில் மக்கள் பாதிக்கப்பட வேண்டாம் என்பதற்காக அவர் வெளியில் வரவில்லை என்றெல்லாம் தொடர்ந்து அவரை பற்றி பேசும்போது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். இது மடைமாற்றம் செய்தியாக தான் பார்க்கின்றோம் என்றும் கூட அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், விஜய் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கருத்தை முன்வைக்கிறார்கள். இல்லை என்றால் தேர்தலில் தாவேகா எதிராக கூட நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் என்றெல்லாம் ரஜினி ரசிகர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக நம்மிடம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இப்படி பரபரப்பான சூழ்நிலை அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் விவகாரம் தொடர்பாக மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டார். தாவேகா கட்சியினுடைய தலைமை பொறுப்பிலிருந்தும் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்று அந்த அறிக்கையில் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்த பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், ஊடகத்தர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இறுதியாக மிக முக்கியமான ஒரு வரியை குறிப்பிட்டிருக்கார் அந்த அறிக்கையில். அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வரிதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அவர் அரசியலில் இல்லை, அரசியலுக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய ஒவ்வொரு அசைவும் என்பது பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதியாக தான் பார்க்கப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் அவர் பேசிய பேச்சாக இருக்கட்டும், ஒரு நிலைப்பாடாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக மேற்கொண்ட நடவடிக்கையாகட்டும், அனைத்தும் மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது என்பது வரலாறு, இது நடந்த உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அறிக்கையும் அதில் கூறப்பட்ட அந்த வார்த்தையும் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுத்தவரையில் முதல் முறையாக தேர்தல் காலம் கண்டு வருகிறார். அவர் தமிழகத்தில் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும் என்றெல்லாம் அவர் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் தாவேகாவுடன். அதற்கு மத்தியில் ரஜினிக்கு எதிராக ஆதவ் அர்ஜுனா பேசியதை பொறுத்தவரையில் ஏன் இதுவரை விஜய் கண்டிக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக ரஜினி ரசிகர்கள் சார்பாக எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. இது உடனடியாக விஜய் தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும், அல்லது இது தொடர்பாக விளக்கம் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது ஆதவ் அர்ஜுனா கண்டித்திருக்க வேண்டும், பொது வெளியில் தெரியக்கூடிய வகையிலான செயல் மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதையுமே விஜய் செய்யாமல் அமைதி காக்கிறார். இது முழுக்க ரஜினி ரசிகர்கள் தாவேகா எதிராக திரும்புவதற்கான சூழலை ஆதவ் அர்ஜுனா பேச்சில் உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் இது இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஏற்கனவே கூறியது போல நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் அரசியல் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய செயல்கள், நடவடிக்கைகள் என்பது அரசியலில் பல்வேறு தாக்கங்களை மாற்றங்களும் ஏற்படுத்தியிருப்பது என்பது வரலாறு. கடந்த 1996ஆம் ஆண்டு கூட அப்போது நடைபெற்ற நிகழ்வு கூட மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அன்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பார்த்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று நடிகர் ரஜினிகாந்த் பேசினார். அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒற்றை வார்த்தை என்பது அப்போது ஆட்சியை மாற்றிய ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவானது. அந்த வரலாற்றை மாற்றிய நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் நடிகர் ரஜினிகாந்த் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று அன்று குறிப்பிட்ட அந்த வார்த்தையை போன்று இன்றைய அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கூடிய வார்த்தையாக பார்க்கப்படக்கூடியதுதான்
காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இது ஒட்டுமொத்தமாக விஜயின் அரசியல் எதிர்காலத்திற்கு ரஜினி கொடுக்கக்கூடிய ஒரு மறைமுக ஒரு வாய்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்றால் தேர்தல் முடிவுகள் வரும்போது அப்போது பதிலாக இருக்கும் என்பதுதான் தாவேக்காவுக்கு எதிராக தான் அவர் நிலைப்பாடு, அவருடைய பேச்சு, அந்த பதில் என்பது இருக்கும், அந்த முடிவு என்பது தாவேக்காவுக்கு எதிராக தான் இருக்கும் என்பதுதான் இந்த வார்த்தையின் மூலமாக ரஜினி குறிப்பிடுகிறார் என்பதுதான் அதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராகவும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் தாவேக்காவுக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரஜினி இந்த ஒற்றை வார்த்தை என்பது அவருடைய ரசிகர்களுக்கு அவர் மறைமுகமாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாய்ஸாக தான் பார்க்கப்படுகிறது. காத்திருந்து பதில் சொல்லும் என்றால் தேர்தல் முடிவு வரும்போது அது உங்களுக்கு பதிலாக இருக்கும், எதிராக இருக்கும் என்பதுதான் இந்த வார்த்தையின் இருக்கக்கூடிய அர்த்தமாக ரஜினி தன்னுடைய ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸாக, மெசேஜாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தாவேக்கா நிர்வாகி ஒருவர் தாவேக்காவுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசும்போது, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பேசும்போது நடிகர் அஜித்குமார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தார். அது அஜித் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக சினிமாவில் உச்ச நட்சத்திர நடிகர்கள் அனைவரும் வெளிநாடுகளில் சென்று செட்டில் ஆகிறார்கள் அல்லது கார் ரேஸுக்கு செல்கிறார்கள், ஆனால் விஜய் மக்களுக்காக நிற்கிறார் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த பேச்சு என்பது கார் ரேஸுக்கு செல்கிறார்கள் என்பது விஜய் அஜித்தை குறிப்பிட்டு தான் அவர் பேசியிருக்கிறார் என்பது அஜித் ரசிகர்கள் முழுவதும் அனைவருமே அஜித் ரசிகர்கள் முழுக்க இது மிகப்பெரிய ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய நிகழ்வாக அமைந்தது. இப்படியாக சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் அஜித்குமார் மற்றும் ரஜினிகாந்துக்கு எதிராக தாவேக்கா முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பேசப்பட்டு வருவது என்பது நிச்சயமாக இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ரஜினி அவருடைய அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கூடிய அந்த காலம் பதில் சொல்லும், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்பது மூலமாக இந்த தேர்தல் முடிவு என்பது தாவேக்காவுக்கு எதிராக இருக்கும். ரஜினி ரசிகர்கள் அனைவருமே தாவேக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதையே இது எதிரொலிப்பதாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கிய அந்த காலகட்டம் என்பது, கட்சி தொடங்க போவதாக பரபரப்பாக பேசப்பட்டு நிகழ்வுகள் நடந்த காலகட்டம் என்பது 2019 அந்த காலகட்டத்தில். இப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தது. ஆனால் திமுகவை குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதும் முரணாக இருக்கிறதெல்லாம் பல்வேறு அரசியல் ரீதியாக கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் விஜய் தலையிட்டு முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும். எப்போதும் போல இதிலும் அவர் மௌனம் காப்பது என்பது அவருக்கு எதிராகவே தேர்தல் முடிவில் ஒரு ஆபத்தை ஒரு விளைவிக்கும் என்பது போன்றுதான் இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதையும் இது காட்டுகிறது. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்பதற்கான வார்த்தை, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தங்கள் மிகப்பெரிய தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகின்றது.